வணக்கம். ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சிக்கு அனைவரையுமே வரவேற்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை காரசாரமான விவாதங்களோடு இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயின் உரையோடு கடந்த 2 நாட்களாகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பதிலுரையில் என்ன பேசப் போகிறார், என்ன அறிவிக்கப் போகிறார், எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எப்படி பதில் தெரிவிக்கப் போகிறார் என்ற பல எதிர்பார்ப்புகளோடு பயணித்துக் கொண்டே இருந்தோம். இன்று அந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் என்ற கேள்வியோடு தான் இன்றைய ஜெயா பிளஸினுடைய விவாதக்களம் பயணிக்க இருக்கிறது. தாவேக அரசு மீது குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள், முதல்வர் விஜயின் பதிலுரை ஆதாரமா அரசியலா என்ற தலைப்பின் கீழ் இன்று 5 விருந்தினர்களோடு நாம் மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரங்கத்திற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் திரு பிரியன், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதயதுல்லா, உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு சிகுணா திவாகர், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் சார், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு தாவேக ஆதரவாளர் ஜேம்ஸ் மார்டின் இணைய வழியில் இணைய இருக்கிறார். அவரையும் நாம் முன்பே வரவேற்றுடலாம். பிரியன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். நீண்ட நெடிய அனுபவம் உள்ள பத்திரிகையாளர், இதற்கு முன்பு பல முதலமைச்சருடைய பதிலுரையை பார்த்திருப்பீங்க. முதல் முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய பதிலுரையை நீங்கள் உட்பட அனைவருமே பார்த்திருக்கோம். உங்களுடைய பார்வையில் அந்த பதிலுரை எப்படி இருந்தது? அதாவது அவருடைய பேச்சு என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலாவே இல்லை. பேச்சு ஃபார்முலானா ஒரு முறை சார்ந்த ஒரு பேச்சாக இல்லை. ஒரு அசம்பிளியில் ஒரு பேசுறது அதுக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த பேச்சு வழக்குன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதுலேருந்து விலகி அவர் பேசுகிறார். ஆக்சுவலாக ஒரு இன்ஃபார்மலாக பேசுகிறார். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார். ஒரு கூட்டத்தில், இளைஞர்கள் கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறார். திடீர்னு குரலை உயர்த்தி பேசுகிறார், திடீர்னு குரலை தாழ்த்தி பேசுகிறார், திடீர்னு சைகைகள்லாம் கொடுக்குறார், மாடுலேஷன்ஸ்லாம் மாறுது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வித்தியாசமான ஒரு டோனில் அந்த வார்த்தைகள் பிரயோகம்லாம் பார்த்தீங்கன்னா கதறல் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். ஸோ டெவில்ன்றாரு, ஈவில்ன்றாரு, பல விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறார். ஆக்சுவலாக நடுவில் அது அந்த பேச்சு வழக்கு மொத்தமாக பார்க்கும்போது அது அந்த அசம்பிளியில் தொடர்ந்து ஒரு முதல்வர், அப்படி இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள்லாம் பேசும்போது இருந்த அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரியான டோனே அதில் இல்லை. இதில் வேற மாதிரியான டோன். எப்படி விக்ரவாண்டியில் பேசினாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பேசுறது. அது அவருக்கான பாணி கூட எடுத்துக்கலாம். பட் அசம்பிளிக்கு அது சூட் ஆகுமான்னு தெரியாது. ஆக்சுவலாக அசம்பிளிக்கு அது சூட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அசம்பிளியில் அப்படி பேசினா சரியாக வருமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மக்கள் தான் இனிமேல் தீர்மானிக்கணும். ஏன்னா இது ஒரு புது ட்ரெண்டு செட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெண்டு எடுபடுமா, இது இனிமேல் உதயநிதி இதே மாதிரி பேச ஆரம்பிப்பாரா, இல்லை மற்றவங்களும் இதே மாதிரி பேச ஆரம்பிப்பாங்களான்னு விஷயம் இருக்குது. இப்போ வரப்போகிற காலங்கள் சட்டசபையில் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள், இந்த குட்டி கதைகள், இந்த மாதிரி விஷயங்கள், செய்கைகள், இந்த மாதிரி இன்டைரக்டாக சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நிறையா நடக்கிற ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு படப்பிடிப்பு மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. எனக்கு முடிஞ்ச உடனே அவர் பேசி முடிஞ்ச உடனே வெளியில் கேரவன் வெயிட் பண்ணுதோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு பேச்சு அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். அது அவருடைய பாணின்னு வச்சுக்கலாமே, அவருடைய பாணின்னு வச்சுக்கலாம். எதிர்கட்சி சொல்றது போல கட்டு டேக் மட்டும் தான் இல்லை, மற்றபடி எல்லாமே ஒரு சினிமா படப்பிடிப்பு மாதிரி நடந்து டைரக்டர்கிட்ட, அதாவது ஸ்பீக்கர்கிட்ட கேட்குறாரு, நான் இதை சொல்லலாமா, இந்த செய்கையை பண்ணலாமா, இந்த கதையை சொல்லலாமான்னு கேட்குறாரு. டைரக்டர் மாதிரி இருக்கிற ஸ்பீக்கர்னு சொல்ல ரைஸ் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றார். நேற்று தான் சொன்னார் அந்த டைரக்டர், சொன்னார் அசம்பிளியில் யாரும் சைகையெல்லாம் பண்ணக்கூடாது, கெஸ்டர்லாம் கிடையாதுன்னாரு. இன்னைக்கு அவரே அந்த கெஸ்டருக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு சரி, ஆளுங்கட்சிக்கு சார்பாக கொடுக்குறாருன்னா அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் ஒரு உதாரணமாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு பேச்சை முடிக்கும் போது அசம்பிளியில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதல்வர் பேசுகிறார், முடிக்கிறார் அப்படின்னா அது ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. முடிக்கிறதுலேயும் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. கவர்னருக்கே நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவே அங்கே மிஸ் ஆகுது. அந்த ஆக்ஷனை காமிச்சிட்டு உட்காந்துடுறாரு. கவர்னருக்கே நன்றி சொல்லணும்ல, அவரு கவர்னர் வந்தார், அவர் அவருக்கு எங்களை நன்றி உரித்தாக அதெல்லாம் சொல்லணும்ல, அதெல்லாம். ஆனால் அது சபாநாயகருக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் உட்காந்ததுக்கு அப்புறம் சபாநாயகர் குறுக்கிட்டு வேற ஏதாச்சும் பேசுறது இருந்துச்சுன்னா பேசிருங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு இல்லை, உடனே அவை முடிவடைந்து விட்டது. அப்படிதான் முடிச்சாங்க கூட இருக்காங்கல்ல. இவங்களாம் நிர்வாகத்துக்கு புரியுது, சட்டமன்றத்துக்கே புரியுது. இப்போ அதிகாரிகள் தான் கைட் பண்ணணும். ஆக்சுவலாக இவன் அதிகாரிகள் கூட இவருடைய பேச்சை இன்னும் கொஞ்சம் டோன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நீ கொஞ்சம் மாற்றிக்கோங்க, வேற மாதிரி பேசுங்க. நீங்கள் அதுக்குன்னு ஏதோ கலைஞர் மாதிரி பேசணும், இல்லை ஜெயலலிதா மாதிரி பேசணும் அப்படி சொல்ல வரல. நான் ஆக்சுவலாக
இது வந்து அந்த எந்த சீரியஸ்னஸோட நீங்க சில விஷயங்களை பேசுறீங்களோ அந்த சீரியஸ்னஸ் கரெக்டா கன்வே ஆகணும் ஆக்சுவலா. அது உங்க டோன் வந்து அந்த சீரியஸ்னஸை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, உங்க செய்கைகளோ உங்க டோனோ அது வந்து சட்டமன்றத்துல வந்து சரியா ஈடுபடாம இருக்கு. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பல விஷயங்களை சொல்லி இதுக்கெல்லாம் நாளை முதலமைச்சர் பதிலுரையில சொல்லணும்னு சொன்னார். அதையெல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இன்னைக்கு பதிலுரையில? அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, அதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் விட்டுட்டாரு. அதான் 3 பிரச்சனைகள் சார். அதாவது விவசாயிகள் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாலியல் அந்த விஷயங்கள், அப்புறம் போதை மருந்து போன்ற விஷயங்கள், இதெல்லாம் தான் முக்கியமா பேசப்பட்ட பொருளா இருந்தது. அதற்கான பதில் இன்னைக்கு இருந்துச்சு சிஎம் உடைய ஸ்பீச்ல. எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதலின் பேரில் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார்கள், சட்டம் ஒழுங்குக்கு கால அவகாசம் வேணும், கடந்த கால ஆட்சியினுடைய சீர்கேடு அப்படின்ற பதிலாம் முதலமைச்சர் சொன்னார். இல்ல, அதுதான் சொன்னார். இப்போ அவருடைய வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றணும்னு எதிர்க்கட்சி தலைவர் நேற்று சொல்லல, வாக்குறுதிகளை ஞாபகப்படுத்தினார், அவ்வளவுதான். ஏன்னா அது நிறைவேற்ற முடியாது, கொஞ்ச நாள் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீங்க 100% சிறு விவசாயிகளுக்கு வந்து கடன் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க 50,000 ரூபாய் 75,000 ரூபாய் அது விவசாயிகளை சிறு குறு நடுத்தர விவசாயிகளை பிரிக்கிறீங்க. நீங்க சிறு நடுத்தர விவசாயிகளா பிரிக்கிறீங்க, குறு விவசாயிகளை பிரிக்கிறீங்க. அது வந்து நீங்க சொன்னதுக்கு மாறான ஒரு விஷயம் ஆக்சுவலா. அது வந்து அது விவசாயிகள் தானாவே தன்னெழுச்சியாக போராடுற ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து எதிர்க்கட்சிகள் தூண்டி விடுறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல சார். தமிழ்நாடு வந்து மின்மிகை மாநிலம் சொல்றாரு. நான் உறுதியா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் கிடையாது. உறுதியா சொல்றேன், அதை வந்து சேலஞ்ச் பண்றேன் நான். ஆனா அது விஜய் மட்டும் இல்ல, விஜய் தொடங்கி இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர்களுடைய வார்த்தையும் கூட 2013-14 சொன்னாங்க. ஏன் கிடையாதுன்னு சொன்னேன்னா அப்பவும் நான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். தமிழ்நாடு நிறுவனங்கள்லேருந்து உற்பத்தியாகிற மின்சாரம், மத்திய அரசு தொகுப்புலேருந்து கிடைக்கிற மின்சாரம், இந்த மின்சாரத்தெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க வெளி மாநிலங்கள்ல இருக்கிற தனியார் நிறுவனங்கள் இருக்குல்ல மின்சாரம் தயாரிக்க, அதுல இருந்து நீங்க வாங்குறீங்க. அதுல இருந்து வாங்கி தான் உங்க டிமாண்டை வந்து ஈடுகட்டுறீங்க. நீங்க அதுலயே வந்து பற்றாக்குறை இருக்கு ஆக்சுவலா. உங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க உற்பத்தி பண்ணி உங்க டிமாண்டை மீட் பண்றது இல்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து மின்சாரத்தையும் நாங்களே தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்றோம்ன்ற நிலைமை இங்க இல்ல. அப்ப எப்படி மின்மிகை மாநிலம் வருவாங்க? அப்ப மின்மிகை மாநிலம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. மின்மிகை நீங்க வெளியில பர்ச்சேஸ் பண்றதை வந்து நீங்க நான் வந்து என்னோட சொந்த ப்ரொடக்ஷன் மாதிரி நீங்க சொல்லிக்க முடியாது. நீங்க வாங்குறீங்க, விலை கொடுத்து வாங்குறீங்க. அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. அது ரெண்டாவது வந்து சில பேரோட சதி செயல்கள்னால மின்சார வெட்டு வருதுன்ற, தடை வருதுன்ற அமைச்சர் சொன்ன அதே வார்த்தை முதலமைச்சரும் பயன்படுத்துறாரு. அது வந்து மின்சார அமைச்சர் வந்து திமுகன்னு நேரடியா சொன்னாரு, இவர் வந்து திமுகன்னு சொல்லாம அப்படி சொன்னார். பேச்சுக்கள் வந்து இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது, சட்டம் ஒழுங்கு பத்தி பேசும்போது, போதை மருந்து இந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசும்போது, இந்த பாலியல் விஷயங்கள்லாம் பேசும்போது, இதெல்லாம் வந்து பல்லாண்டுகளாக நடைபெற்று வருகிறது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றார். பல வருஷங்களா இதெல்லாம் நடக்குது, ஆனா இப்பதான் இதை பெருசா பேசுறாங்க அப்படின்றார். ஆனா இப்பதான் பெருசா பேசுறாங்கல்ல, நீங்க தான் அதை பெருசா பேசுனீங்க தேர்தலுக்கு முன்னாடி. நீங்க பண்ணின அந்த ப்ளோனாலதான் இவ்வளவு எதிர்பார்ப்பு. நீங்க அதெல்லாம் பெருசா பேசிட்டீங்க. நீங்க போதை மருந்து இந்த முதல் 5 வருஷத்துல தேர்தலுக்கு முன்னாடி தான் இருந்ததா? அதுக்கு முன்னாடி இல்ல இருந்தது. ஒருவேளை குறைவா இருந்திருக்கலாம், அதிகமா இருந்திருக்கலாம். பாலியல் வன்முறைகள் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா? இருந்திருக்கலாம். ஆனா தேர்தல் நெருங்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? ஒட்டுமொத்தமா அதை வந்து நீங்க அரசியல் பிரச்சாரமா பண்ணீங்க. திமுக கவர்மெண்ட் மேல ஒரு முத்திரையை குத்தினீங்க. அது ஒரு அரசியல் வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க அப்ப பண்ணது அரசியல். அப்ப இப்போ அந்த 1 மாசத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை இவங்க எதிர்க்கட்சிகள் பேசும்போது, இதெல்லாம் பல வருஷங்களா இருக்கும்போது இதெல்லாம் நீங்க இப்ப சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்கறாருல, அது எப்படி சரியாகும்? சரியா இருக்கும். நீங்க வந்து அப்ப திமுக கவர்மெண்ட்ல நடக்கும் போது இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற விஷயம் தான். அப்ப அதையும் ஹைலைட் பண்ணீங்க, அதை ஹைலைட் பண்ணீங்கல்ல நீங்க. ஸோ அதனால வந்து there is a point. அது வந்து இதுக்கெல்லாம் நேரடியான பதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது கவர்னர் வரையிலேயே அவர் வந்து பல விஷயங்கள் சொன்னதையே மறுபடியும் அதோட பொசிஷன் என்னன்னே சொல்லவே இல்லை. வாட்டர் ரிவர் வாட்டர்ஸை லிங்க் பண்ற விஷயங்களாகட்டும், அப்புறம் மத்திய அரசு தொகுப்புலேருந்து நிதி தொகுப்புலேருந்து தமிழக அரசு மாநிலங்களுக்கு அதிக பங்கீடு, அதுக்கான சிறப்பு தீர்மானம் கொண்டு வரேன்னாரு. அதை எப்போ கொண்டு வர போறாரு என்ன எதுன்னு தெரியல. அதான் விவசாயிகளுக்கும் சொன்னபடி செய்யல. பல குழப்பங்களோடு முதல் சட்டப்பேரவை நிறைவடைந்திருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். தாய்மாமன் சீர் வந்து எல்லாருக்குமே மோதிரம் கொடுக்கிறேன். ஆனா இப்ப என்ன சொல்றாரு, அரசு ஆஸ்பத்திரிகளை பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் மோதிரம் கொடுக்க போறதா இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. அதுவும் 1 கிராம் தான். அப்போ திமுக அரசு வந்து எல்லா பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுக்குறான்னு சொன்னாங்க. ஆனா யாருக்கு கொடுத்தாங்க? தகுதியானவர்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எல்லா கட்சிகளும் எழுப்பினாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா அரசு ஆஸ்பத்திரிகளை பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் மோதிரம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கும் பாத்தீங்கன்னா பிரிச்சு 50,000 வரையும் 75,000 வரையும் பிரிக்கிறார். அப்போ சொன்னது ஒண்ணு, இப்போ செயல்பாட்டுல வரும்போது வேறு ஒண்ணா இருக்கு அப்படின்னு திருப்பிரியன் சொல்றார். நேரடியான பதில்கள் பல விஷயங்களுக்கு இல்லை. பேசலாம் திருப்பிரியன். முதல் சுற்று அடுத்து திரு சுகுணா திவாகர். 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் ஆட்டம் கண்டு விட்டதுன்னு முதலமைச்சர் சபையில பேசியிருக்கார். ஆட்டம் காணக்கூடிய அளவுக்குத்தான் இன்று முதலமைச்சருடைய உரை இருந்ததா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் அந்த இடத்துல எழுகிறது.
திரு சுகுணா திவாகருடைய பார்வையில் அந்த கேள்வி சரிதானா? நம்ம அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ குளத்தூர்ல ஒரு 5 நிமிடம் பேசியதால ஸ்டாலின் தோட்டுட்டார்னா, கன்னியாகுமரியில் போய் ரோட் ஷோவே பண்ணார். கன்னியாகுமரியில் தாவேக்க வெற்றி பெறவே இல்லை. திமுக கூட்டணியும் அதிமுக வந்து அங்கே வெற்றி பெற்றாங்க. அப்படி வந்து சொல்வதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வன்மம், ஒரு வக்கிரமாகத்தான் அந்த பேச்சு இருந்தது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ சினிமாவிலிருந்து நிறைய பேர் இங்கே அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள், தோல்வியும் முற்றிருக்கிறார்கள். இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார், இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. ஆனால் சினிமாவுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு மேனரிசம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதை வந்து பொது வாழ்க்கையில் பொது வெளியில் அவங்க கொண்டு வர்றது கிடையாது. இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு மேனரிசம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். ஆனால் அவர் வந்து பொது மேடைகளில் பேசுகிறப்பையோ அல்லது சட்டமன்றத்தில் பேசுகிறப்பையோ அந்த மேனரிசத்தை அவர் ஃபாலோ பண்ண மாட்டார். ஜெயலலிதாவோ விஜயகாந்தோ அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் இவர் என்னன்னா வந்து பொது மேடைகளையுமே அதே மாதிரியான ஒரு மேனரிசம், ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவர் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அது கூட சரி, ஓகே, அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி அவர் அப்படி பேசுகிறாருங்கிறது ஓகே. பதவியேற்பு விழாவிலேயே அவர் வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப அந்த பாடி லாங்குவேஜில் எடுக்கிறப்ப ஆளுநரே தோலை தட்டி நீ ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாதீங்க, இதில் பேப்பரில் இருக்கும் அதை படிங்க அப்படின்னு சொன்னார். சொல்லாமல் சொன்னார். அதற்கு பிறகும் கூட அன்னைக்கு பேசின உரையிலுமே அவர் அதே மாதிரியான இதில் பேசினார். அதற்கு பிறகு கொஞ்சம் அவர் மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தோன்றியது. ஆனால் இப்போ வந்து அவர் பேசியதுங்கிறது வந்து அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்தது தவிர ஒரு சட்டமன்ற மாதிரியே இல்லை. அதாவது அப்படி பேசக்கூடாதுங்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு இயல்பாக இல்லாது. ஏன் வந்து அப்படியான ஒரு தோற்றத்தை வந்து அவர் தர்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, முதல்ல வந்து சட்டமன்றம் நடக்கிறப்ப வந்து இந்த ஆளுநர் உரைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சிகள் அத்தனை கேள்விகள் கேட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரேமலதா வரைக்கும் பல கேள்விகள் கேட்டாங்க. அவர் எந்த பதிலுமே சொல்ல தெரியல. அவருக்கு ரொம்ப அமைதியாக உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து 2 பேரும் பேசி முடிச்சுட்டார். இந்த 3 நாட்களும் நடந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னாலே ஆதவர்ஜுனா தான் எல்லா துறைகளுக்கும் அவர் பதில் அளிச்சிருந்தார். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புசியானது சொல்ல வேண்டிய பதில்களை எல்லாம் அவர் மேகதாது தொடர்பாக ஆதவர்ஜுனா சொன்னார். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பதில் சொன்னார் அல்லது ராஜ்மோகன் பதில் சொன்னார். கிட்டத்தட்ட அவர் வந்து சும்மாவே உட்கார்ந்துருந்தார் விஜய். அப்போ என்னன்னா விஜய்ங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, பயங்கரமாக வந்து ஏதோ அவர் சொன்னது மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்துட்டு அசம்பிளி பார்க்க வந்தாங்கிறது உண்மைதான். அது விஜய் ஒரு காரணம். அவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா விஜய் படம் மாதிரி இருக்குது இது அசம்பிளி, விஜய் பறந்து பஞ்சு டயலாக் பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் போன முறை வந்து விஜய் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தார். இந்த 3 நாட்களுமே ஒன்றுமே பண்ண, சும்மா உட்காந்துருந்தார். எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, வாயை திறங்கிறாங்க, எதுக்குமே அவர் பதில் சொல்ல தயாராக இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த இமேஜ் ஒட்டுமொத்தமாக அடிபட்டு போயிடும். அப்படிங்கிறப்ப தான் இன்னைக்கு அதை ஒட்டுமொத்தமாக ஒரு சினிமா மாதிரி அவர் பண்ணியிருக்கார். ஆனால் இதில் வந்து சபாநாயகரை வந்து நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். ஏன்னா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து அவர் வந்து இந்த சைகை காட்டக்கூடாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிறப்ப 3 திமுக உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவங்க யார் குறிப்பிட்டு பேசுறாங்கன்னு கூட தெரியாது. அதை வந்து அவர் குறிப்பிட்டு பேசுறாரு, லைவ்ல போய்கிட்டு இருக்குது, நீங்க மாண்பை பாதுகாக்கணும்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்ப அவர் அந்த ஆக்ஷன்ங்கிற ஒரு விஷயத்தை அவர் எப்படி அனுமதித்தார்? விஜய் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, நான் சட்டசபையில் இல்லாதவரை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேங்கிறார். அவர் நினைப்பதல்ல, சட்டசபையோட விதி அதுதான். சட்டசபையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது. அப்புறம் வந்து ஸ்டாலினை பற்றி தான், ஸ்டாலினுடைய ஆக்ஷனை பற்றி தான் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. அது மிக மிக தவறான ஒன்று. ஆனால் கடந்த ஆட்சி காலங்களில் 5 ஆண்டு திமுக ஆட்சி காலத்திலேயுமே அதிமுக வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போதெல்லாம் பேசியிருக்காருல்ல, அது கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை தானே. அப்போ விஜய் பேசினே அது சரிதா ஓரளவுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. வெளிநடப்பு செய்ததுக்கு பிறகு பேசுறாங்கிறது ஒண்ணு. இப்ப நேற்று கூட எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடிச்ச பிறகு கிட்டத்தட்ட அவை முடிஞ்சிருச்சு. எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடித்த பிறகு ஒரு அமைச்சர் வந்து பதில் சொல்வதுங்கிறது அது வந்து விதிகளுக்கு உட்படாதுன்னு நினைக்கிறேன். அதையே அவர் அனுமதிக்கிறார். அவரும் பெருசா பேசல, பட்டிமன்ற பாணியில ஒன்று பேசிட்டு போறாரு. இன்னைக்கு வந்து அவர் வெளிநடப்பு பண்ண பிறகு முதலமைச்சர் பேசலாம், அது தவறு கிடையாது. ஆனா ஒரு ஆக்ஷன் பண்றது, ஒரு சைகை செய்வது அப்படிங்கறத சபாநாயகருடைய அனுமதியோடு தான் நடந்தது. அதுதான் சொல்றேன். அப்ப சபாநாயகர் வந்து மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவது எப்படி சரியானதாக இருக்கும்? அவர் வந்து நேற்று முந்தானத்து வந்து லைவ் கட் பண்ணி திருப்பி ஒளிபரப்புறப்ப என்ன சொன்னார்னா, அந்த எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிறப்ப தான் பின்னாடி 3 திமுக எம்எல்ஏக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அவங்க வேற ஏதோ சைகை காட்டுறாங்க. அது குறிப்பிட்டு சொல்ல, அது நேரடியாக குறிப்பிடலாம் இல்ல. அது சபாநாயகருடைய பார்வையிலிருந்து ஒருவரை கேலி செய்வது வேறு, முதலமைச்சர் ஒரு உரிய அனுமதியோடு ஒரு விஷயத்தை நான் செஞ்சு காட்டணும்னு விரும்புறேன்னு கேட்கறது வேறு. இது கேலி என்ற அடிப்படையில் எப்படி ஒரு கட்டுக்குள்ள வரையறைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. விஜய் செய்த சைகைங்கிறது எதை குறிக்கிறது? ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, அவர் வந்து ஸ்டாலின் கேலி செய்யல, ஸ்டாலின் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கும் அதே மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல, அதுல என்ன தவறு இருக்கு? குளத்தூர் பத்தி அவர் முன்னால பேசுறாரு. இதை சொல்றதுக்கு முன்னால நான் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன், குளத்தூர்ல என்னாச்சு, அதுவுமே ஆதவர்ஜுனா பேசுறதா அவர் பேசுறாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறப்ப அது ஒரு ஸ்கிரிப்டடா வந்து அவர் அதை பண்றாரு. அது வந்து மிக மிக தவறு. அது கிட்டத்தட்ட ஒரு வக்கிரமான ஒரு விஷயம் அப்படிதான் நினைக்கிறேன்.
இன்னொன்று வந்து நீங்க நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்ப அவ்வளவு குறுக்கீடுகள் அனுமதிச்சார் சபாநாயகர். ஒரு கட்டத்தில் என்னன்னா சபாநாயகரே வந்து அரசின் சார்பில் பேசுறாரு. ஒரு டைம் வந்து அவர் வந்து அரசின் சார்பில் பேசுறாரு. இன்னொரு சைடு என்ன சொல்றாருன்னா நான் அவையின் சார்பாக பேசுகிறேன். ஓகே, எல்லா சபாநாயகர்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு ஆளுங்கட்சி சார்பாக தான் இருப்பாங்க. அவ்வளவு குறுக்கீடுகளை அனுமதித்தவர் இப்ப முதலமைச்சர் பேசுற மட்டும் எதிர்க்கட்சி தலைவர் இருந்துச்சு நான் கேள்வி கேட்கிறேன் பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கறது கேள்வி கேட்கிறப்ப அதையே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஃப்ளோவா போகட்டும்ங்கிறாரு. அவர் வந்து ஒரு கோர்வையா பேசிட்டு இருக்காரு. என்னன்னா அவர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காரு, நீங்க திடீர்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியாது, அந்த ஃப்ளோ கட் ஆயிரும் அப்படிங்கிறாரு. இது வந்து உண்மையிலேயே வந்து அவை மாண்புக்கு உரித்தது கிடையவே கிடையாது. இன்னொன்னு, நீங்க பதிலுரையில வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவ்வளவு கேள்விகள் கேட்டார். குறிப்பா சொன்னா நான் முதல்வன் ஸ்கீம் உடைய பேரை நீங்க மாத்துறீங்க, டிஎன் ஸ்கில்ஸ் நீங்க மாத்துறீங்க. அது அவர் ஸ்டாலின் பேர் வைக்கல அல்லது கலைஞர் பெயர் வைக்கல, அது ஒரு பொதுவான பெயர், அதையே நீங்க மாத்துறீங்க. அந்த கேள்விக்கு எந்த பதிலுமே இல்ல. பாலியல் வன்முறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க போதைப் பொருள் அது இதெல்லாம் நீங்க சொல்றது ஓகே. இப்ப உங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறிவைகுண்டத்துல தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் 2 தாவேக்க நிர்வாகிகள் வந்து பாலியல் வன்முறை பண்றாங்க. குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து அவங்க நீங்க கைது பண்ணிட்டீங்க. ஆனா எம்எல்ஏ மேல குற்றச்சாட்டு இருக்குது. எம்எல்ஏ வந்து அந்த குற்றவாளிகளை காப்பாற்றினாரு. அவங்களே வந்து அந்த பாதிக்கப்பட்ட அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தவறிட்டார். இல்ல, சொல்லவே இல்லை, ஒண்ணுமே சொல்லல. அப்ப வெறுமனே பஞ்சு டைலாக் உடைய தோரணங்களாக மட்டும்தான் அது இன்னைக்கு முதலமைச்சருடைய உரை இருந்தது. கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிறேன். திரு இதயதுல்லா, இன்னைக்கு முதலமைச்சருடைய ஒரு முக்கியமான ஸ்பீச்ல ஒரு பகுதி அப்படின்னா கடந்த ஆட்சி காலத்தின் மீதான குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி காலம் 2017 சொல்றாரு, அதிமுகவும் இன்க்ளூடட் தான். ஆனால் 5 ஆண்டுகளை தான் அவருடைய ஒப்பீட்டளவில் ரொம்ப அழுத்தமாக சொல்றாரு. நிறைய ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகளை எல்லாம் சரி செய்ததற்கு பிறகே எந்த ஒரு திட்டங்களையுமே தொடங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்றாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கும் கடந்த ஆட்சி காலத்தில் இருக்கு. முதலமைச்சர் விஜய் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் உண்மைதானா? கடந்த 5 ஆண்டுகளில் ஓட்டைகள் அதிகமாக இருந்ததா? முதல்ல காங்கிரஸ் ஆட்சியின் பங்குன்னு சொன்னீங்க. நாங்கள் கூட்டணியில் ஆதரித்தோம். நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிசிகா, நாங்கள் யாருமே பங்கு வரல. ஆட்சியிலையும் பங்கு இல்லை, அதிகாரத்திலையும் பங்கு இல்லை. அதனால முழுமையான ஆட்சி அது திமுக ஆட்சி தான். சரிதானா? நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்களை எதிர்த்து சில நேரங்களில் போராடினோம். தொழிலாளர்கள் விஷயத்தில், தூய்மை பணியாளர், இப்படி பல விஷயங்கள் நாங்கள் போராடவும் செஞ்சோம். அதே நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு ஆதரவும் கொடுத்தோம். அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, என்னமோ இந்த ஆட்சி வந்தவுடனே ஏதோ ஒரு சினிமா மாதிரி இருக்குன்னா சொல்கிறாங்க. அப்படி இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் பேச தெரியாத காலம். அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, செயலில் ஈடுபட்டாங்க. பிறகு எங்கள் அண்ணா ஆட்சி வந்துச்சு, ஒரு பேச்சு இருந்துச்சு, நிதானமான பேச்சு இருந்துச்சு. அதுக்கு பிறகு கலைஞர் ஆட்சி வந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தா திராவிட நாடு எங்கே இருக்குன்னு கேட்டால், அதாவது பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தா இப்படியெல்லாம் பேச்சுகளெல்லாம் உண்டு, எல்லா காலங்களும் உண்டு. இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், அவங்க அப்பா காலத்தில் தாத்தா காலம் வந்து எப்படியே இருந்துச்சு அப்படின்னு. இப்போ நம்ம சொல்லுவோம் எங்கள் அப்பா காலம் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கால மாற்றத்தை ஒழிய அன்னைக்கு உள்ள பேச்சு இன்னைக்கு வேற லெவலுங்கிற வார்த்தை வந்துருச்சு. அதெல்லாம் வரும்பொழுது அது அப்படிதான் இருக்கும். மக்கள் மத்தியில் என்ன வார்த்தைகள் புழங்குதோ, சினிமா வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் முழுமையாக இருக்கு. சினிமாங்கிறது விஜய் மட்டும் அல்ல, அது அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லாமே சினிமா துறை தான். நீங்கள் அந்த 59 வருஷம் ஆட்சினே சொல்லிட்டு வரலாம், அண்ணாவுக்கு பிறகு உள்ள ஆட்சியை சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு ஆட்சியும் ஒரு விதமாக நடக்கும். அந்தந்த காலத்துலேயும் பல காட்சிகள் நம்ம தவறான காட்சிகளை கண்டிருக்கோம். அது வந்து என்றைக்கு அந்தந்த காலம். இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க பேசுகிற பேச்சு வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்மளாம் என்ன சொல்லுவோம், என் பிள்ளைக்கு செல்ஃபோனில் தெரிகிற விஷயம் எனக்கு தெரிய மாட்டேங்குது சொல்கிறோமா இல்லையா? நம்ம அதை தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது வள்ளுவர் சொல்வார். நம்மளை விட அவங்க அறிவில் கூடியிருப்பாங்க, அல்லது கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. நாம் அந்த கால ஓட்டத்துக்கு தகுதியாக இருக்க முடியாது. அப்போ யார் அப்படி இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க. அதனால் இதை ஒரு காரணமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முதலமைச்சருக்குன்ற ஒரு பொறுப்பு, ஒரு கண்ணியம் இருக்குல்ல, அந்த கண்ணியத்தை அவர் தவறுன்ற ஒரு கேள்வி தானே. நீங்களும் நானும் இந்த அரங்கத்தில் பேசும்போது ஒரு கண்ணியத்தை பின்பற்றுவோம். அரங்கத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு அறிந்த ஒரு நபரா உங்ககிட்ட பேசுவேன், நீங்க என்கிட்ட அறிந்த நபரா பேசுவீங்க. அந்த 2 கண்ணியமே மாறுபடும். அந்த கண்ணியத்தை கடைபிடிக்க முதல்வர் தவறுகிறார்ன்ற கேள்வி தானே. இதைத்தான் நான் சொல்றேன். இந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் கண்ணியம் இல்லாமல். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வாக்களித்தவர்களை பார்க்க மாட்டாங்க. இது இப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு பாலும் பழமும் பார்த்தால் பசி தீரும், இப்படி ஆலய மணி எல்லாம் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு படம் பார்க்குறீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்?
இதுக்காக வேண்டி நாம் வந்து அந்த காலம் அது வேற, இந்த காலம் இந்த வேற. இப்போ உள்ள இளைஞர்கள் எப்படி விரும்புறாங்களோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ப விஜய் பேசுறாரு. அந்த மாதிரி இளைஞர்கள் தான் சட்டமன்றத்திலும் இருக்காங்க, அதையும் புரிஞ்சுக்குங்க. அது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. கால ஓட்டம், கால மாற்றத்தில் இதை ஒரு பெரிய காரியமா நீங்க சொல்ல முடியாது. அந்த காலத்து இளைஞர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா நாளைக்கு ஆட்சி மாற்றம் கொண்டு வருவாங்க. ஒரு பெரிய அதே சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி வரிசையில திமுக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் எம்எல்ஏ எந்திரிச்சு, என்ன தளபதி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஏத்துக்குவாங்களா? ஒரு கண்ணியம்ன்றது இருக்குல்ல, அந்த கண்ணியத்தை தான் கடைபிடிக்கலையோன்னு கேட்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு கண்ணியத்தை கடைபிடித்து பேச வேண்டிய முதலமைச்சர் ஏன் கடைபிடிக்க மாட்டேங்கிறார்? ஆளுநருக்கு நன்றி கூட தெரிவிக்காமல் சைகையை செய்வதில் என்ன அவருக்கு தேவை ஏற்பட்டிருக்குன்னு திரு பிரியன் கூட ரொம்ப அழுத்தமா அந்த கேள்வி எழுப்பினார். கடந்த முறை ஆளுநர் போனார், ரவி போகும்போது என்னவெல்லாம் நடந்துச்சு, ஏன் மறந்துடுறீங்க? அதாவது கைமாறுக்கான்னு நம்ம வரக்கூடாது. நான் எனக்கு வேண்டியவங்க இவங்க, அதனால நான் அவங்களுக்கு ஆதரவா இருப்பேன், வேண்டாதவங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே பொதுமையா பேசணும், நேர்மையா பேசணும். இதை விட மோசமாக அந்த ஆளுநர் வெளியே போகும்போது நடந்ததெல்லாம் நீங்க பார்த்தோம். செய்கை மட்டுமல்ல, உடல் மொழிலாம் பார்த்தோம். என்னமோ புதுசா இப்பதான் நடக்கிற மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. அதனால அதை புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு அவர் பேசினாரு, இன்னைக்கு பெண்கள் விஷயத்தை அவர் பேசலாம் கிடையாது, அழகா பேசினார். இந்த பாருங்க, பெண்கள் பாதிக்கப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாது மட்டுமல்ல, அதுக்காண்டி நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அப்போதைய ஆளுநர் தேசிய கீதம் பாடப்படாதது சரின்னு திமுகவுக்கு ஆதரவா ஸ்டாண்ட் எடுத்த காங்கிரஸ் இப்ப சரி இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்டாண்டே மாறுதல், அப்படி நம்ம கிட்ட எப்படி மாறாம இருக்கும்? ஸ்டாண்ட் மாறுறதுக்கு பேர் தான் மாற்றம். நேத்து உள்ள திமுக வேற, இன்னைக்கு உள்ள திமுக வேற. 140 இடங்கள் எடுத்த திமுக வேற, இன்னைக்கு உள்ள நிலைமை வேற. நீங்க ஏன் மக்கள் வந்து மாற்றம் கொடுக்குறாங்க? நீங்க மக்களுடைய மனப்போக்கை நீங்க புரியாத வர நாம வந்து பின்னணியில் தான் இருப்போம். மக்கள் இன்னைக்கு ஒரு 108 இடம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப மக்களுடைய மாற்றம் போக்கு இன்னைக்கு சண்முகம் அதை தான் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். அவர் தெளிவா சொல்றாரு, நாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும், காலத்துக்கும் சூழல். அதாவது இதைத்தான் வள்ளுவர் அழகா சொல்லுவாரு. அதாவது உயிர் உள்ளவன் யாருன்னு சொன்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது தான் உயிர் உள்ளவன், இல்லைன்னா அவன்லாம் செத்தாருள் வைக்கப்படும். அதான் இதெல்லாம் வந்து உலகம் அறிஞ்சது. அன்றும் இன்றும் இருக்கா. திருவள்ளுவர் காலத்திலே இது இருந்திருக்கு, திருவள்ளுவர் காலத்திலேயே போதை இருந்திருக்கு, அன்னைக்கே வரைவு மகள், அதாவது விபச்சாரம் இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து பாடியிருக்காரு அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால என்னவோ அந்த காலம் வேற இந்த காலம் வேறன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு உள்ள காலம் என்னவோ, இந்த காலத்துக்கு என்னமா நடக்கணுமோ அதான் நடக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். அவர் தெளிவா பேசுறாரு. நாங்க இந்த கட்சி இதுக்கு வரும்போது எங்களுடைய ரசிகர் மன்றம் என்ன செஞ்சிச்சு, எந்தெந்த போராட்டங்களை, ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், ஈழ போராட்டமா இருக்கட்டும், கொரோனா காலம் நாங்கெல்லாம் செஞ்சோம், கல்வி உதவியெல்லாம் செஞ்சோம். நாங்கள் சும்மா வந்து திடீர்னு வரல. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை மக்கள் நம்புறாங்க, அவங்க வீட்டு பிள்ளையா நான் இருக்கேன், எங்களை நம்புறாங்க, நாங்கள் ஆட்சி செய்யறோம். வந்ததுன்னு நான் என்ன செஞ்சேன், சிங்கப்பெண் பெண்கள் விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம், இப்போதான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து 100 யூனிட்டை 200 யூனிட் ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன, அதாவது அதை உரிமை தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் முதல்வர் திட்டத்தை பேர் மாற்றமாக இருந்தாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதெல்லாம் நல்ல காரியமோ அதை பூரா செஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாங்க. திமுக ஆட்சியோட திட்டங்களை தொடர்றீங்க, உங்களுடைய திட்டங்களை எப்போ தொடர போறீங்கன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், திமுக வந்து சத்துணவு தொடர்ந்தாங்களா இல்லையா? தொடர்ந்தாங்க. சத்துணவு யாரு பேர் யாரு கொண்டு வந்தது? எம்ஜிஆர். அது எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு இல்ல, காமராஜர் கொண்டு வந்தாரு. இதை போய் காமராஜர் காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அல்ல, அதாவது காமராஜர் கொண்டு வந்த திட்டம் சத்துணவா மாறுது. அதை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்டென்ஷன் திட்டமா காலை உணவு கொண்டு வர. அதெல்லாம் புரியுது, தெரியுது. புதிய திட்டங்களையே நீங்க தொடங்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. நிறுத்த முடியாதுன்னு சொல்ல வரேன். நிறுத்தினாதான் தப்பு. அம்மா உணவகம் வந்துச்சு, அதை கொஞ்சம் அரைகுறையா கடப்புல போட்டா அதுதான் தப்பு. அந்த அம்மா உணவகத்தை நான் சரி செஞ்சேங்கிறாரு. சரி, நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். முந்தின திட்டத்தை நான் மாற்றவில்லை, எந்தெந்த திட்டம் நல்ல திட்டமோ அது தொடருவோங்கிறாரு. இதை தொடராம இருந்தா என்ன செய்வீங்க? இன்னைக்கு அதை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. அவர் தொடர்றாரு. புதிதாக என்ன செய்யறாரு, பஸ்ஸை வந்து இதுவரை நகரத்தில் இருந்ததை கிராமத்துல கொண்டு போறாரு. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே கிராமத்துக்கு பஸ் போச்சு இல்ல, அதை அதிகப்படுத்தியிருக்காரு, கூடுதல் படுத்தியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு 6 வருஷமா மகாராஷ்டிராவில் விவசாயிகளுக்கு கடன் வந்து தள்ளுபடி பண்ணல. 6வது வருஷம் அதுல பட்னாவிஸ் ஏற்கனவே இருந்தாரு, இவங்களும் இருந்தாங்க, சிவசேனா ஆட்சி இருந்துச்சு. தராததை இன்னைக்கு 1 லட்சம் வீதம் கொடுத்துருக்காரு 6 வருஷம் கழிச்சு. இப்ப விஜய் வந்து அந்த 1 லட்சம் கொடுத்து இப்ப 75,000 கொடுக்குறாரு. இவர் இருந்தது 1 மாசம். இந்த கடன் எப்ப உள்ளதுன்னா, இதுக்கு முந்தைய ஆண்டு உள்ள கடனை நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு தெரியணும்.
விஜய் அவர்கள் வந்து என்ன செய்யறாரு சொன்னா 6 மாசமா அல்லது 1 வருஷத்துக்கு மேல வாங்கின கடனை தான் இன்னைக்கு 5,900 கோடி கொடுக்குறாரு. இப்ப இந்த கடன் தொகை அதிகமா இருக்கிறதுனால தான் திட்டங்களை தொடர்வது கூட தாமதம்னு தெரியுது. இதுல சொல்றீங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? பாருங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? 1 மாசம் தான் நான் வந்தேன், என் காலத்துல எந்த விவசாய வேலை இன்னும் நடக்கல, இனிமேல் நீங்க கடன் வாங்க, அப்ப நான் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லல. முந்தின அரசாங்கத்துடைய கடனையே தள்ளுபடுறா. அது பத்தாக்குறைங்க. அது முதல் 2,500 இப்ப 5,900. இல்ல, எனக்கு அது புரியுது. என்னுடைய கேள்வி, கடன் தொகை முந்தைய அரசுகள் அதிகப்படுத்தியதான் இப்போதைய புதிய திட்டங்களை தொடங்காதற்கான காரணம் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படிதான் நான் சொல்றது விவசாய கடன் சொல்லிட்டேன். நான் பொதுவா நீங்க சொல்றதே சொல்றேன். கலைஞர் ஆட்சி காலம் வரையும் 2011 1 லட்சத்தி சொச்சம் கடன் இருந்துச்சு கோடி. அதுக்கு முந்தின ஜெயலலிதா காலம், எம்ஜிஆர் காலம் சேர்த்து 1 லட்சத்தி சொச்சம் கோடி இருந்துச்சு. நாங்கெல்லாம் என்ன செஞ்சோம், இந்த அவையில உட்கார்ந்து அதிமுக 5 லட்சம் கோடி வாங்கிருச்சுன்னு சொன்னோம். ஆனா இவங்க 13 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க பொதுத்துறை நிறுவனம் சேர்ந்து. அப்ப இதை வெள்ளை அறிக்கைன்னு சொல்லும் போது அது உள்ள அறிக்கை தானே, அதுக்கு நீங்க இருக்கிறதானே சொல்ல முடியும். அதுல ஒரு எழுத்து நீங்க தப்பா சொல்ல முடியாது, இருக்கிறத வெள்ளை அறிக்கை சொல்ல முடியும். அதே மாதிரி என் கேள்வி என்னன்றதை நீங்க புரிஞ்சு, என்னுடைய கேள்வி, கடந்த ஆட்சி காலங்கள்ல கடன் தொகையை அதிகரித்ததுதான் புதிய திட்டங்களை உடனடியா செய்ய முடியாதற்கான ஒரு காரணம் சொல்றாங்க. அது மட்டும் காரணம் இல்ல, இன்னும் எங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை 76,000 கோடி இருக்குது. வருவாயே பற்றாக்குறை இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்யும். இப்ப மகளிர் உரிமை தொகை எத்தனை வருஷம் கழிச்சு திமுக அரசு செஞ்சு சொல்லுங்க. நாங்களும் கூட்டணியில தான் இருந்தோம். எத்தனை வருஷம் கழிச்சு செஞ்சு? ஒரே மாசம் செஞ்சாங்க. 2 வருஷம் எடுத்துக்கோங்க. நீங்க 2 வருஷம் வச்சுங்க, 23 மாசம் கழிச்சு. அது மாதிரி இப்போ 1 மாசம் 2 மாசம் ஆயிருக்கு. அவர் சொன்னதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்க செய்வாரு? லீக்கேஜ் வருது, ஊழல் நடந்திருக்கு, அந்த பணத்தை எல்லாம் நாங்க திரும்பி கொண்டு வருவோம். கூட அந்த காசை இதுவரையும் வந்து வேற வழியில போச்சு, பார்ட்டி ஃபண்டுன்னு போச்சு, அதையும் இன்னைக்கு பேசியிருக்காங்க. அதை நாங்க திருப்பி இங்க கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம். கிரனைட், அதே மாதிரி தாது அதுல இருந்து நாங்க பல மடங்கு வருவாயை உருவாக்குவோம். எப்படி டாஸ்மாக் வந்ததுனால செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்தது 5,000 கோடி, இன்னைக்கு 40,000 கோடி வந்து இல்லையா? அது மாதிரி அப்படிலாம் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு வாழ வைப்பையும் சொல்லியிருக்காரு. அதனால முதல்வர்கள் ஒவ்வொரு காலமும் ஒரு மாதிரியா இருப்பாங்க. அவரை மாதிரி இவர் இருப்பாரு, இவரை மாதிரி அவர் இருப்பாருலாம் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் ஸ்டைல் மாறிக்கிட்டே. ஒரு பிரேக்கு முன்னாடி சின்னதா ஒண்ணே மட்டும், தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்களும் ஐ திங்க் படிச்சிருப்பீங்க. இந்த நிதிநிலையை வந்து அடுத்து வரக்கூடிய அரசு எதிர்கொள்வது மிக சவாலான ஒரு விஷயம்தான். இதற்கு மாறா நாங்கள் நடிக்கவும் மாட்டோம், இதை ஒரு சாக்கு போக்காகவும் பயன்படுத்த மாட்டோம். தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் முதல் பக்கத்தில் அச்சிடப்பட்டது. இன்னைக்கு அதே சாக்கு தானே சொல்றீங்க, நிதி நிலைமை காரணம் காட்டி. இப்ப நீங்க சொன்னதுக்கான பதில் நான் வரேன். ஒரு சட்டியில இருந்தா அகப்பையில வரும், சட்டியில வரவழைக்கிறதுக்குள்ள வேலையை அவங்க பாக்குறாங்க. இந்த சாக்கு சட்டியில இல்லைன்றது முந்தைய ஆட்சி காலத்திலே தெரிஞ்ச போது ஏன் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வியோட ஊழலை ஒழிப்போம், ஊழல்ல தான் 10,000 கோடி போகுது, அதை தடுப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு பல்வேறு துறையில தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு 50 வருஷத்துக்கு மேல ஊழல்ங்கிறது புறையோடி போச்சு, அதை வந்து இன்னைக்கு தடுக்கிறாரு. இதுதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு ஒரு ஆட்சி, திராவிட ஆட்சி, அதுக்கு பிறகு இன்னைக்கு தாவேகா ஆட்சி, மாறுபாடான வித்தியாசமான ஆட்சி நம்ம பார்ப்போம். சரி, பாயிண்ட் எடுத்துக்கிட்டு திரு அக்னீஸ்வரன், திமுக மீது பல குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்களை முன்வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிமுகவின் மீது இன்றைய பதிலுரையில் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வெளியில எழுந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி கே பழனிசாமி சிரித்த முகத்தோடு அந்த அணுகிய விதங்கள் எல்லாம் பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அதிமுகவோடு மீண்டும் ஒரு இணக்கமாக செல்கிறார்களோ, அது முதல் கூட்டத்தொடரிலே தெரிந்ததோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது சரிதானா, ஏற்புடையதா இருக்கா? அதாவது தாவேகா வந்து ஒரு மென்மை போக்கு அப்படின்னால அதிமுகவை அழிக்கிற போக்குன்னு புரிஞ்சுக்கிறணும். வார வாரம் சனிக்கிழமை ஒரு சந்தை மாதிரி அதிமுக ஆட்களை இழுத்துக்கிட்டு சட்டமன்றத்தில் மட்டும் மென்மை போக்குன்னு சொன்னால் அதையும் நாம் ரசிக்கிறோம் அல்லது ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் இது தவறான அரசியல் நான் பார்க்குறேன். பொதுச் செயலாளர் ரசிக்கிறாரே, அது சட்டமன்றத்தில் பேசுகிற போது பார்க்கிறார். ஆனால் அதனுடைய பின் விளைவுகள்
பேச்சும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்குமென்றால் அவர்தான் உண்மையான தலைவன் என்று நான் நம்புகிறேன், நான் படித்திருக்கிறேன். ஆகவே செயல் அதிமுக முன்னாள் அமைச்சரெல்லாம் வாங்க, வாரம் எங்க பனையூருக்கு வந்து காத்திருங்க, முதல் கேட்ல இடம் இல்லைன்னா பின் கேட்ல வாங்க என்று எல்லா கட்சியிலையும் இருந்து வரக்கூடியவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மீது நான் விமர்சனமே வைக்கலைங்க அப்படின்னு சொன்னா அது நல்லதுக்கு அல்ல அப்படின்னு நான் பார்க்கிறேன். சரி, இன்னைக்கான முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய பேச்சு ஏற்புடையதா, நம்மளுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்து விட்டாரா முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப அழுத்தமா இருக்கு. 40 நாள் அல்ல, இந்த 40 நாளில் முதலமைச்சருடைய பேச்சு அது நல்லா இருக்கா சரியா இல்லையா அப்படின்னு நான் பார்க்கல. ஆனால் அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உகந்ததாக இல்லை. ஜீவாதார பிரச்சனை, மேகதாடு பிரச்சனை, அதை பத்தி நேற்றைக்கு பேசவே வேண்டாம் என்கிறார்கள். அது மாதிரி ஏதாவது ஒன்று முதலமைச்சர் பேசினால் சபாநாயகர் கைதட்டுங்க, அப்படி மேஜையை தட்டுங்க என்று சொல்லுகிறார். சைகை காட்டக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு வேற ஏதாவது சொல்றீங்களா? இன்னைக்கு எதுக்கு சார் கூட்டம்? ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவிச்சாரா? இல்ல. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். ஐயா அப்துல் கலாமை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சரா வெற்றி பெற்ற வைத்து இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஐயா அப்துல் கலாம் இருந்தால் அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். ஒரு ஐஏஎஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ் வெற்றி பெற்று அங்கு இருந்திருந்தால், ஐயா மலைச்சாமி வெற்றி பெற்று அங்கு முதலமைச்சர் இருந்திருந்தால் அவருடைய பேச்சு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆகவே இவர் திரைப்படத்தில் இருந்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரா வந்தவர், அந்த திரைப்பட பாணியில் தானே இருக்கும். ஏத்துக்கிட்டு போங்கல, இதுல என்ன இருக்கு? ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பாணி இருக்கு. முதலமைச்சர் விஜய்க்கு இது ஒரு பாணி, அதுல உங்களுக்கு என்ன தவறு இருக்கு? ஐயோ, இந்த பாணியை நீங்க தொடர்ந்து பின்பற்றுங்கன்னு தான் சொல்றோம். இத மாத்திக்கிறாதீங்க. நீங்க அந்த வார்த்தையில ஏதோ சூழ்ச்சி இருக்கே, தொடருங்கன்னு சொல்றது இல்ல. தொடருங்க, தொடரணும், மக்கள் அதை பார்க்கணும். நீங்க இன்றைக்கு ஆளுநருடைய உரைக்கு சூழ்ச்சிகள்லாம் ஒண்ணும் இல்லை. சூழ்ச்சிகள் செய்யக்கூடியது தாவேக்காதான். அக்னீஸ்வரனுக்கு என்ன சூழ்ச்சி? ஒரு சூழ்ச்சியும் இல்லை. கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போறதுதான். ஆனால் நான் வந்தா இங்க அப்பாவை காணோம் அப்படிங்கிறது என்ன சூழ்ச்சி? அந்த அப்பாவை தானே நீங்கள் தோல்வியுற்ற மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களை நீங்க முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு போய் ஏன் அவரை பாத்தீங்க? மரபு ஒரு அதே மரபு சட்டமன்றத்தில் என்னென்ன வார்த்தைகள் தான் பேச வேண்டும் என்ற மரபு இருக்கா இல்லையா? சட்டமன்றத்தில் விசில் அடிக்கலாமா? அது மரபா? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இதயதுல்லா சார் கோச்சுக்குருவார். மேலூர்ல அவர் நீங்க பேசுறது அப்படியே ரசிச்சு கேக்குறாரு. இல்ல இல்ல இல்ல, நல்லா பேசுறாரு அப்படின்னு. நான் நல்லா பேசுறது முக்கியம் இல்ல, ஆனா முதலமைச்சர் நல்லா பேச வேண்டும். இந்த நாட்டுக்கான பிரச்சனையை நல்லா பேசணும். ஒரு விஷயம் தெரிந்து சொல்லவா? மேலூர்ல ஒரு அமைச்சர் குத்தாட்டம் போட்டிருக்கிறார், உயர்கல்வித்துறை அமைச்சர். ஆமா, அதனாலதான் அவர் உயர்ந்த கல்வித்துறையில வந்திருக்கிறாரு. காங்கிரஸ் அமைச்சர். அதுவும் சரி, அத வேண்டாம், அது அவங்க பிரச்சனை வச்சுக்கோங்களேன், இதயதுல்லா சார் வேற, அது அவருடைய. ஆனா நான் இப்ப கேட்க வேண்டியது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்த நாளில் முதல் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். அந்த முதல் தீர்மானமே முரண்பாடான, தமிழ்நாட்டுக்கு எதிரான தீர்மானம் என்பதை முதலமைச்சரை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2026 1956 இரு மாநிலங்களுக்கு உடைய நீர் தாவா பிரச்சனை வருகிற போது பிரிவு 4 நீங்க இரண்டாவது நடுவர் மன்றம் என்று திமுக செய்த தவறை தாவேகா மேல போட்டு, அதுக்கு தாவேகா முதலமைச்சர் ஓகே சொல்லி தீர்மானம் போட்டுட்டார். என்ன அழகா திமுக மாட்டி விடுச்சு பாருங்க. இதைத்தான் முதலமைச்சர் விஜய் எங்களுக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க நேத்து. இன்னைக்கு முதலமைச்சர் பேசவே இல்லைங்க. ஆகவே ஒரு நாட்டில் நீங்கள் சட்டமன்றத்தை நடத்துவதற்கு எவ்வளவு கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும், பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது ஒவ்வொரு நிமிடமும். அப்படி இருக்கிற போது இன்னைக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கண்ணியம் மீறப்பட்டு விட்டது. இது ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் போலவே இல்ல அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஃபைண்டிங் இப்படி போட்டாதீங்க. கண்ணியம் மீறப்பட்டதுன்னு நான் சொல்லல, விசிலடித்தவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. சரியா? அதுவே கண்ணியம் மீறப்பட்டது தானே.
சார் முதலமைச்சர் இப்படியே பேசணும் சார். சரி, வெறும் 40 நாள் தான் ஆயிருக்குது. சரி. 1825 நாட்கள். சரி, இன்னும் நீங்கள் பேசலாம். 1790 நாட்கள் இப்படியே பேசுங்கள். சரி, பேசலாம். தமிழ்நாட்டை பத்தி, வளர்ச்சியை பத்தி, பொருளாதாரத்தை பத்தி பேசாதீர்கள். சரி. வெறும் டயலாக்கே பேசினால் தமிழ்நாடு 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய நாட்டை இப்பொழுது இந்த 5 ஆண்டுகள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து விடுவார். சரி, பேசலாம். திரு ஜேம்ஸ் மார்ட்டின், இன்று தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டாக முதலமைச்சர் விஜய் மாற்றிவிட்டார். நாங்கள் பார்த்த சட்டமன்றமே இது இல்லைங்க, என்னங்க இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் இந்த பேச்சு அதிகரித்து விட்டது. சரிதானா? உண்மையிலேயே அப்படியான ஒரு சூழலை முதல்வர் உருவாக்கி விட்டாரோன்ற கேள்வியும் எழுதல. இல்ல, இது நாள் வரையிலும் அரசியலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களோட பார்வை. ஆக்சுவலி பொதுமக்கள் இப்ப நிறைய பேர் சட்டசபையில் நடக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சட்டசபை மாண்பெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது சட்டையை கிழிச்சிட்டு வெளியே வர சூழல் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து சட்டமன்றத்துல வந்து மாண்பா இல்ல அதை நடத்தினது யாரு, எந்த ஆட்சியில நடைபெற்றது, அது மாதிரி வரலாறுல நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் வரம்பு மீறாங்க, மாண்பை மீறாங்க அப்படின்னா எதிர்கட்சியில இருக்கிறவங்கன்றது வெட்ட வழியா தெரியுது. அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிறவர்கள் அவர்கள் இடத்துலயே இருக்கிறாங்க, அமளி பண்ணாம எந்த விமர்சனங்கள்னாலும் ஏற்றுக்கிற பக்குவத்துல இருக்கிறாங்க. ஆனால் நாங்க வந்து அரசியல் கட்சிகள், மூத்த உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிக்கிறவர்கள் அமளியில ஈடுபடுறாங்க. ஒரு சில கருத்துக்களை வந்து கேட்கறது கூட பொறுமை கிடையாது, பார்ட்டை அரசியல்வாதிகளாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. சட்டசபையில் அதுதான் தெரிய வருது. ஏன் அப்படின்னா வாக்கெடுப்பு அன்னைகளும் எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முதல்வர் பேசுங்கிறாங்க. பேசுறதுக்கு அப்புறம் குறிப்பிட்டு சரி மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு தராங்க, முதல்வர் உரை முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்கன்றதுக்குள்ள உரை முடிக்கிறதுக்குள்ளே எழுந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் மாதிரி நடக்குதுன்னு. அது இல்ல, ஸ்கிரிப்ட் கொடுத்து அனுப்புனது அவ்வளவுதான் அவர்களுக்கு. இவ்வளவுதாங்க ஸ்கிரிப்ட் இருக்கு, புதுசா உட்கார்ந்து ஏதாவது கிரியேட் பண்ணி பேசுங்கன்னா அதுக்கு முடியாதுன்றது அவர்கள் வந்து சரி நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்னு. இன்னும் அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லும் போது எந்த கட்சியிலே சொல்லல. அப்ப ஏன் வந்து கோவப்பட்டாங்க? உண்மை உறுத்துது, அதனால கோவப்படுறாங்க. அது மக்கள் பார்க்கும் போது இந்த சட்டமன்ற மாண்பு என்ன, இதுதான் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற சட்டமன்ற மாண்பு. இல்ல, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லும் போது கடந்த ஆட்சி காலம் அப்படின்ற ஒன்னையும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சி காலம் அப்படின்றது திமுகவுடைய ஆட்சி காலம் தானே, அது வெளிப்படையா தெரியுதுல. நீங்க இதற்கு மேல என்ன வெளிப்படையா சொல்ல வேண்டியது இருக்கு? இல்ல, இன்னொரு இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன். அவர் 2017 இருந்து 2026 வரைக்கும் நடைபெற்ற ஆட்சியை பத்தியும் வந்து சொன்னார். அப்ப அப்படியே எடுத்துக்கலாம். கடந்த ஆட்சின்ற போது அதுல இருந்து வருவோம். அப்ப அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பேசும் பொழுது வந்து செய்கை காட்டினார், இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு சொல்றாங்க, சினிமா ரீதியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுறது இந்த பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் களமா இல்ல அரசியல் வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது. இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய அறிக்கைகளோ இல்ல விஜய் அவர்கள் எப்படி பேசுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அறிக்கைகளை மாத்தியது யாரு? இப்ப இவர்கள் பேசுகின்ற மாண்புமிக்க பெரிய கட்சிகள் தானே. அப்ப அங்க வந்து அவர்கள் மட்டும் செய்வதெல்லாம் சரி, அதே மாதிரி முதல்வர்களுடைய பேச்சு வந்து சரியில்லை. எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவர்களோ தோல்வி அடைந்தவர்களுக்கோ எப்படி ரசிப்பாங்க? அருமையா பண்ணிட்டாருன்னு பேசிடுவாங்களா? வாக்களித்த மக்களும் தமிழக மக்களும் தான் அதை முடிவு எடுக்கிறாங்க, அவங்க ரசிக்கிறாங்க. அவர் கொடுக்கிற பதிலடிக்கு ரசிக்கிறாங்க. இல்ல வாக்களித்த இல்ல இந்த வாதம் எப்படி ஏற்புடையதா இருக்கும்னு தெரியல. வாக்களித்த மக்களும் அவர்களுக்கு சார்ந்தவர்களுக்காக ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் பேச முடியுமா? நாளைக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு எதிர்பார்ப்பாங்க, ஒரு டான்ஸ் ஆடுங்கன்னு எதிர்பார்ப்பாங்க, அதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சிருவாரா? மாட்டார்ல. ஒரு மரபு இருக்கும்போது அந்த மரபை கடைபிடிக்கணும்ல, அதானே ஒரு முதலமைச்சருக்கான அழகு. அந்த மரபை இன்னைக்கு கடைபிடிக்கலன்னா பலர் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது சட்டமன்றத்துல பாட்டு பாடியிருக்காங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் பொதுவா கேட்கிறேன். பாடப்பட்டிருக்கு, கவிதைகள் பேசப்பட்டிருக்கு, புகழாரம் சூட்டி இருக்கிறாங்க, மாமாமன்னா அந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து புகழ் பாடி இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்க்காம இல்ல, இதுவும் குறிப்பிடப்படாம இல்லை. ஆனால் இப்ப என்னன்னா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சினிமா இதுல இருந்து வந்தவர்னால அவர் வந்து விசில் அடிக்க போறாரு, டான்ஸ் ஆட போறாரு, இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா அப்படி எந்த ஒரு விஷயமும் அங்க நடக்கவில்லை. இவர்களுக்கு போதுமான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எதிர்த்து, அதாவது எதிர்கருத்துக்கள் வந்து பாசிட்டிவா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாம மாற்றி சொல்லும் போது அது அவர்களால் தீர்வு வைக்க முடியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ சமீபத்துல அவர் சார் கூட சொன்னாரு,
அவருடைய முதல்ல எல்லாருடைய எதிர்கட்சி கருத்துக்களோடையும் கேட்டு அவர் வந்து ஒரு வரி 2 வரியில பதில் சொன்னாருன்னு அவர் சொன்ன அந்த பதில், அதாவது அந்த சற்று நேரத்தில் எல்லாரையும் உள்வாங்கி, அதாவது பிரேமலதா அவர்கள் பேசினது, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர்கள் பேசினது எல்லாத்தையும் அவர் உள்வாங்கி அவர் அதற்கான பதிலடி கொடுத்தாரு. இப்ப இன்னைக்கு முதல் ஒரு உரைக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவர்கள் வந்து பதில் உரை கொடுத்திருக்கலாமே, அதுக்கு அவகாசம் டைம் சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த முதல்வர் அவர்கள் உண்மையாக பேசுகிறார், யதார்த்தமாக பேசுகிறார். அதை இன்னொரு வார்த்தையில கள்ளக்கவடம் இல்லாம பேசுறாரு. ஏன்னா வந்து அவர் வந்து கேட்கிறாரு, சார் நாங்க மாதிரி பிரமத்துமா பர்மிஷன் அப்படின்னு சபாநாயகர் கேட்டுதான் அவர் பண்றாரு. சபாநாயகர் ஒத்துக்கிறார். அப்போ இவர்கள் வந்து என்னன்னா புதுசா பாக்குறதுனால இது அப்படி அப்படி இப்படி விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அவர் வைக்கிற கருத்து இவர்களால வந்து மாற்ற முடியுமா? ஊழலுக்கு எதிராக நாங்க நிக்கிறோம், ஊழலை ஒழிப்போம், ஊழல் இல்லாத ஒரு இடத்தை உருவாக்குவோம்னு சொல்றாங்க. அதுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லுங்க. எதிர்கட்சியில இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்களா? இல்ல சந்தோஷப்படுறாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள், நன்றி. நாங்க வந்து துணையான கவனம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா மாட்டாங்க. திரு பிரியன், கிளீன் கவர்னன்ஸ் இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கையே அப்படின்னு முதலமைச்சர் இன்றும் ரொம்ப அழுத்தமாக பேசிவிட்டார். இதற்கு முன்பும் முதலமைச்சருடைய பேச்சு அப்படிதான். ஆனால் ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அவர்கள் மீதே பல குற்றச்சாட்டுக்களை இப்போதே சுமத்த தொடங்கி விட்டார்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சருடைய இந்த பேச்சு எடுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுதலையா? அது எடுபடுமா? அவர் நீங்கள் சொன்ன மாதிரி க்ளீன் அண்ட் குட் கவர்னன்ஸ் கொடுக்குறது தான் என் நோக்கம்னு சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது நம்ம பாராட்டுறோம். அது ஒன்றும் இல்லை, அது முடியுமா? அது இப்போதைய என்ன சொல்றது, நானும் அரசு பணத்தை தொடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் அவர். சரி, அது நல்ல விஷயம்தான். ஊழல் செஞ்சவர்கள் வந்து தண்டிக்கப்படணுன்றதுல கருத்து வேறுபாடு கிடையாது. நீங்களும் வந்து ஊழல் பண்ணாத இருக்கணுன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக கூட உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலாம் நிறைய பேர், அது வேறு விஷயம். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, இப்போ கனிம வளத்துறையோ வேறு ஒரு துறையிலையோ டாஸ்மாக்லேயோ வந்து அது பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருந்தாங்க, இனிமேல் வாங்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த வருமானத்தெல்லாம் முறைப்படுத்தி அரசாங்கத்தோட இதில் கொண்டு வருவோம், ரெவன்யூவில் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். இது எல்லாமே இப்போ எடுத்திருக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து எடுத்திருக்காரு, இப்போ தான் எடுத்திருக்காரு. 40 நாள் எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மோசமாக போச்சோ, பாலியல் வன்முறைகள் எப்படி மோசமாக போச்சோ, அதே மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காரு. 717 மதுக்கடையில் மூடினார்ன்றது நல்ல விஷயம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பதிவு கட்டண விஷயத்தில் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் சீர்படுத்தியிருக்காரு. ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள், வருமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி, இல்லை சிஎம்டிஏல வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ரூவல் வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஏதோ சில பள்ளிகளுக்கெல்லாம் வந்து ரெனியூவல்லாம் இல்லாதபடி பண்ணிட்டாருன்னா அதில் சில கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது, அது இன்னும் கிளியராக தெரியல ஆக்சுவலாக வந்து. அது மாதிரி சில விஷயங்கள் முயற்சி பண்ணுறாங்க அவங்க. இல்லை, பல ஆட்சி காலத்துடைய ஒப்பீடை கொடுக்குறாரு, கொடுத்து இத்தனை ஆட்சி காலங்கள்லையும் இந்த ஓட்டைகள் இருந்தது அப்படின்றது. அந்த ஓட்டைகளை சரி செய்வதற்கு இந்த 5 ஆண்டு காலமே போதாது அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை தான் வைக்கப்படுது. அப்படின்றப்போ அது எப்படி சாத்தியப்படும்ன்ற கேள்வி தான். அதாவது நம்ம வந்து முயற்சியே எடுக்காமல் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறார். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போவே வந்து 40 நாள்லேயே எல்லாம் உலகமே திரும்பி போச்சு, ஆகாவோகோ எல்லாமே மாறி போச்சுன்னு அந்த மாதிரி போகக்கூடாது. இஸ் டேக்கிங் சம் ஆக்ஷன், ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காரு, ஆரம்பிச்சிருக்காரு. அதோட முடிவு எப்படி இருக்கும், அது எப்படி போகுன்றதெல்லாம் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பாலியல் குற்றங்களே நடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதை தடுப்போம்னு சொல்லும்போது சிங்கப்பெண் எப்படி தடுப்போன்றது ஒரு கேள்வி வருது. சிங்கப்பெண் பாதுகாப்பு படை எப்படி தடுக்கும்ன்றதே ஒரு கேள்வி. சம்பவம் நடந்த பிறகு ஆக்ஷன் எடுக்கிறது வேற விஷயம், கோர்ட்டுக்கு போகிறது வேற விஷயம். அது எப்படி தடுக்கும்? 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எல்லாருக்குமே தெரிய வரும், உலகத்துக்கே தெரிய வரும். அப்புறம் எப்படி தடுக்கும்னு சொல்ல முடியாது. இல்லை தாவேக்கா ஆட்கள் வந்து பாலியல் வன்முறை அந்த தொண்டர்களுக்கே பெண் தொண்டருக்கே பண்ணாங்க அப்படின்னா இது எப்படி சிங்கப்பெண் படையை தடுக்க முடியும்? அது எங்கேயோ நடக்குது, எப்படியோ நடக்குது, ஏதோ ஒரு. ஆனால் என்னன்னா, நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், போதை மருந்துக்கு வந்து ஒரு படை, அதுக்கு தனி படை நியமிக்கணும், ஒரு இனிஷியேஷன், ஒரு ஆரம்பம். ஸோ நம்ம ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதை நம்ம எடுத்த உடனே டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஏதோ ஊழல்லாம் ஒழிஞ்சு போச்சு எல்லாம் அதெல்லாம் கிடையாது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. 6 மாதம் 1 வருஷம் பார்க்கணும் எப்படி இது போகிறது. அவர் ஏற்கனவே விவசாய விஷயத்தில் சொன்னபடி செய்யலை, இப்போ இந்த மோதிர விஷயத்துலையும் சொன்னபடி செய்யறாங்க தெரியல. அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட இன்னும் மாறின மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட நேற்று கூட கும்படி பூண்டியில் அந்த டாஸ்மாக் ஊழியர் சொல்றாரு, என் பேர் எழுதிக்கோ, என் கடன் நம்பர் எழுதிக்கோ, நான் 10 ரூபாய் மேலே கேட்டேன்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் திருந்துறதுன்றது கொஞ்சம் நாளாகும். அதனால உடனே எல்லாம் சுமூகமா வந்துடுச்சு, பாலும் தேனும் ஓடுதுன்ற அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய மாதங்கள் ஆகும். ஆக்சுவலாக நிறைவா ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ இதயத்துல்லா சார் சொன்னதில் இந்த திராவிட நாடு பாவாடை நாடாக இருக்கு இல்லையா, இது வந்து விஜயகாந்த் ஒரு பேட்டியில் குமுதத்தில் சொல்லி திமுக சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்ட அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டார். அது நடக்கவே நடக்காத ஒரு செய்தி, அவை குறிப்புகளுமே இல்லை. நிறைய செவிவழி செய்திகள் இந்த மாதிரி வரும், அது ஒரு தவறான தகவல்.
இன்னொன்று வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறுகிறது, சட்டமன்றமும் மாறுகிறது. இப்போ நீங்கள் வந்து சபாநாயகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு தான் சொன்னோம். சபாநாயகர் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற முடியாது. மாறலாம். ஆனால் வந்து அதுக்குன்னு ஒரு அப்போ அவை முன்னவர்னு ஒருத்தர் இருக்கார், செங்கோட்டையன் இருக்கு. அவர் ஏன்னா அவையை வழி நடத்துவதற்கு தான் இருக்கார். 2 நாள் பயிற்சி முகாம் போட்டாங்கல்ல, அவர் என்ன பயிற்சி முகாம், அவையில எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு. ஆனா முதலமைச்சர் தொடங்கி வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அவர் ஆக்சுவலா உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா அவரும் புதுசு தான். ஆமா, அவர் வந்து உட்கார்ந்துருக்கணும். இன்னொன்று ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொன்னா முயற்சிகள் எடுப்பதுங்கிறது பாராட்டத்தக்கதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் 1 மாதத்துல நீங்கள் வந்து குற்றங்களை தடுக்க முடியாது, 1 மாதத்துல வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதுன்னா 1 மாதத்துல நாங்கள் ஊழலை மட்டும் ஒழிச்சுட்டோம் அப்படின்னு எப்படி கிளைம் பண்ண முடியும்? இது நடக்கலைங்கிறப்ப அது எப்படி நடந்திருக்கும்? இப்போ பார்ட்டி ஃபண்டை நீங்கள் நிப்பாட்டிட்டேன்னு சொல்றீங்க, பார்ட்டி பர்ச்சேசிங் இருக்குல்ல, பார்ட்டி ஃபண்டை நிப்பாட்டி அது தொடருதோ. சனிக்கிழமை அவர் சொன்ன மாதிரி சனிக்கிழமை பெருமாள் கோயில் பத்தின மாதிரி கதவை திறந்து வச்சிருக்கீங்க, சொர்க்கவாசம் மாதிரி எல்லா கட்சிகளும் வர்றாங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா எந்த நோக்கத்துக்காக வருவாங்க? பொது நோக்கத்துக்காக, சமூக சேவைக்காக வரப்போறாங்க? கிடையவே கிடையாது. அப்ப நீங்க வந்து இவங்ககிட்ட போய் பாமக எம்எல்ஏ காமராஜ் இங்க வந்தார்ல, எப்படி வந்தார்? அது இந்த நோக்கமே இல்லாமல் இப்ப இடதுசாரிகளை விடுங்க, விசிகாவோட இவங்க வந்தது இருக்கு. அப்ப அது வந்து இன்னொன்னு, நீங்க டாஸ்மார்க் மது கடைகள் வந்து எல்லா காலகட்டங்களையும் மூடப்பட்டிருக்கு. நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 கடைகள் மூடப்பட்டிருக்கணும். நீங்க 717 கடைகள் மூடப்பட்டிருக்கு. 1 வருஷம் கழிச்சு வேற எங்கேயாவது திறந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. மூடும் போதுதான் அது அறிவிக்கப்படும், எங்க திறக்காங்கன்னு தெரியாது. மணமகள் மட்டும் இங்க செயல்படுகிறது. சரி, அதனால நம்ம வந்து உடனடியாக இந்த முடிவுக்கு, நல்லதோ கெட்டதோ உடனடியாக முடிவுக்கு வந்து விட முடியாது. அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து, ஆனால் பொறுப்பான பதிலை வந்து முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும். பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்க ஆட்சியின் மீதான விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். அது வந்து கண்டிப்பா ஒரு பத்திரிகையாளராகவும் நான் அதை வலியுறுத்துகிறேன். சரி, திரு அக்னீஸ்வரன், இது சுகுணாத் திவாகர் சார் கேட்கறது தப்புங்க. என்ன, யாராவது வந்து பத்திரிகையாளர் சந்திங்கன்னு கேட்க முடியுமா? கேட்டிருக்காங்களா? அதுல என்ன தவறு இருக்கு? பிரதமரை கேட்டிருக்காங்களா? பிரதமர் சந்திப்பாரு. எப்ப சார் சந்திச்சாரு? நாடாளுமன்றத்திற்கு ஒவ்வொரு அப்படி போக கூடாது. இத்தனை ஆண்டு காலத்தில் பிரதமர் பத்திரிகையாளரை பொது வழியில் சந்தித்தாரா? சந்திக்கவே இல்லை, சந்திக்கவும் மாட்டார். இவர்களுக்கெல்லாம் மாற்று தானே நீங்க? இல்ல மாற்றுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தானே சொன்னீங்க. மாற்றுன்னு அவங்க சொல்றாங்க சார். இப்ப பிரதமர் சந்திக்கல, ஏன் முதலமைச்சர் மட்டும் சந்திக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறேன். ஆகவே அது தேவையில்லை. ஆனால் இங்க வந்து மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதை இப்ப 40 நாளையில முடிவு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, 5 ஆண்டு கால இறுதியில தான் சொல்ல முடியும் அப்படின்னு பொதுவான பார்வையை நான் பாக்குறேன். சரி, ஓகே. திரு ஜேம்ஸ் மார்டின், நிறைவா உங்களுடைய கருத்து. அதாவது சார் ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கால அவகாசம் வேணும்னு சொன்னாங்க. ஆனா நல்லதுக்கு வந்து கால அவகாசம் வந்து எதிர்பார்க்கறாங்க, கெட்டதுக்கு கன்க்ளூஷனுக்கே வந்துடுறாங்க. சட்டம் வந்து அதிகமாயிடுச்சு, அதுவாயிடுச்சு. அதுக்கு ஒரு கம்பேரிசன் டைம் இருக்கு. ஒரு என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து இந்த காலகட்டத்துல இவ்வளவு நடந்ததுன்னு பல விஷயம் இப்ப இருக்கிற ஆட்சியும் பார்க்கும் போதுதான் சட்டம் ஒழுங்கு எப்படி சீராயிருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ இங்க ஊழல் ஒழிக்கப்பட்டதா அப்படின்னா முழுமையா அப்படின்னா அதுக்கு கால அவகாசம் ஆகும். ஆனா எதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு உதாரணத்தை பத்தி தான் நம்ம பேசலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர்ஸுக்கு பணம் வாங்குறது கிடையாது. போய் பாருங்க. அதே மாதிரி வந்து பில்டிங் அப்ரூவல்களை உடனடியா கொடுக்குறாங்கன்றது அவங்க சொல்றாங்க, கான்ட்ராக்டர் சொல்றாங்க காசை வாங்க வேண்டாம், காசை கொடுக்கறது இல்லைன்னு. அப்போ ஒவ்வொரு துறைகளிலையும் மாற்றம் ஏற்படுது. மின்சார துறையில கான்ட்ராக்டர் வந்து நாங்க வந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க. இது தளத்தில் நடப்பது. மேலும் 1 மாத காலத்துல இது நடக்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 1 மாத காலத்திலேயே சிஸ்டம் வந்து மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் எல்லாமே. சரி, உங்களுடைய திரு ஜேம்ஸ் மார்டின், உங்களுடைய பார்வைக்கே வரேன். 6 சிலிண்டர் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, எங்களுக்கு அடுத்த மாசமே கொடுங்கன்னு யாரும் கேட்கல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்க, எங்களுக்கு அடுத்த மாசமே கொடுங்கன்னு கேட்கல. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு கால அவகாசம் அரசு கேட்கறது தான் தவறு. கால அவகாசம் கேட்கக்கூடிய வரைக்கும் ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்படுவாங்களா, ஒவ்வொரு கொலைகளும் நடக்குமான்றதான் கேள்வி. அப்போ அந்த கேள்வி சரியாதானே இருக்கு. கால அவகாசம் எதற்கு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்குல்ல. இல்ல, கால அவகாசம் குறிப்பிட்டு சட்ட ஒழுங்கு கொடுங்கன்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதாவது டிஜிபி இல்லாம 1 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்தது கடந்த ஆட்சி காலத்துல. இங்க உடனடியா போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி துறையை உருவாக்கி இருக்கிறாங்க. எதுக்கு ட்ரக்ஸ் வந்து சேல்ல எல்லாம் கட் பண்றதுக்காக. அதே மாதிரி டாஸ்மாக் இல்லீகல் சேல்ஸ் எவ்வளவு தூரம் வந்து குறைச்சிருக்காங்கன்னு பாருங்க. 4 கேசஸ் எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க ரவுடிஸ் மேல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த கேசஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி அவர்கள் எல்லா மேலேயுமே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்ப இவ்வளவு ஸ்பீடா வந்து நடக்கும் பொழுது அது வந்து சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கிரைம் ரேட் நம்ம கண்டிப்பா வந்து
எம்சிஆர்பி ரிப்போர்ட்ஸ் வரும்போதுதான் நம்ம நிச்சயமா அந்த காலத்துல இது குறையப்பட்டிருக்குன்றதுதான் இப்போ நான் அடுத்து சொல்றேன். அது அன்னைக்கு ப்ரூவ் ஆகும்போது அதை பத்தி நம்ம பேசுவோம். கம்பேரிட்டிவ்லி அதுக்குதான் டைம் கேட்கறது. நம்ம வந்து சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறோம். அது வந்து வருங்கால கட்டத்துல ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பழைய இதுவும் இப்ப இருக்கிறது எப்படி இருக்குன்ற போது நிச்சயமாக இப்போ இவர்கள் முன்னெடுத்திருக்கிற அந்த இது படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சீராகி கொண்டுதான் இருக்கிறது. நிறைவா எடுத்துக்கிறேன் திரு இதயதுல்லா. அதாவது டெவில்னு ஒருத்தர் சொன்னதுக்கு எவில்னு சொன்னதுக்கு அவர் டெவில் சொல்றாரு. அதாவது பதிலுக்கு பதிலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. பேசலன்னு 20 நாள் கழிச்சு திருச்சியில் பேசும்போது கதர்னாங்க. அடுத்த 20 நாள் கழிச்சு இன்னைக்கு 40வது நாள் பேசும்போது அதுக்கும் பதறாங்க. அவர் பேச்ச பூரா பேசலைங்கிறாங்கன்னா பேசுகிறாங்க. நான் சொல்றது சுகுணா திவாகர் சொன்னார் இல்லையா அந்த விஷயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சபாநாயகர் நாற்காலி சட்டமன்றத்தில் ஒரே நேரத்தில் 2 பேர் உட்காந்தாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர். தெரியுமா உங்களுக்கு? அதுவும் அதிமுக திமுக ஆட்சி நடத்தலாம். 1989 உங்களுக்கு தெரியுமா சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு? அன்னைக்கு வந்து மகாபாரதத்தில் பாஞ்சாலி கதையை நடந்துச்சு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஏன்னா அதுக்கு அந்த காலத்தில் நடந்ததுன்னு அர்த்தம். எதுவுமே அந்த காலம் நல்ல காலம் இந்த காலம் சொல்ல முடியாது. அதையும் நம்ம ஊரில் நடத்தி காமிச்சோம், சட்டமன்றத்தில் நடத்தி காமிச்சோம். இந்த மாண்பு மரியாதையெல்லாம் தாண்டின விஷயங்கள் செயலால் நடந்துச்சு. அதை விட நீங்க பல்வேறு கட்டங்களில் வந்து பல பேச்சுகள் பேசப்பட்டது. பல சினிமா பாடல்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடல்களை பாடுவாங்க, ஜெயலலிதா பாடலாம் சட்டமன்றத்தில் பாடி இருக்காங்க. இது பலர் கேட்டது உண்மைதான். இது எல்லா பதிலும் தெரியும். அதுதானே திரு சுகுணா திவாரி கேட்கிறாரு. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களையும் சொல்றதை விட்டுட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? இல்ல இது பாடல் சொல்றேன். பாடல் பாடுறாங்க, பாடல்கள் அதெல்லாம் நீங்க நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க அந்த நேரம் வரும்போது அவரே சொல்லிட்டாரு நாளைக்கு புரோன்னு சொல்லலாம் சொன்னா சொல்லத்தான் செய்வாங்க. அதுவரை இன்னைக்கு மாண்புமிகு நாளைக்கு நீங்க வந்து யாராவது மாத்தினீங்கன்னா அப்ப சொல்றேன். இன்னைக்கு என்னவோ பேசுறாங்க, ஊகம் எல்லாம் பேசக்கூடாது. நாளைக்கு புரோன்னு சொல்லுவாங்க, கரோன்னு சொல்லுவாங்களா? இல்ல, நீங்க இன்னைக்கு என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்த மாண்புங்கிற வார்த்தையை யாருமே பேசுறது கவனிச்சல. நீங்க இந்த சட்டமன்றத்தில் 2 நாளா பாத்தீங்கன்னா எல்லாரும் முதல்வர் எதிர்கட்சி பேசுறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால எது நடக்குமோ தான் நடக்கும் சார். இன்னைக்கு ஆர்டிஓ ஆபீஸ், அதே மாதிரி வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ், இதெல்லாம் நான் சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேன். எனக்கு ஆர்டிஓ சொன்னாங்க சில காரியங்களுக்கு எதையுமே வாங்கல, கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நாள் யோசிப்பாங்கன்னு தெரியல. அது கடைசி வரை ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஊழல் ஒழியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்ட் ஒழிச்சது 2400 கோடி ஊழல் நடந்துச்சு. அது 1700 கோடி கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். உத்தண்டி, திருவாமூர் மேம்பாலம், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க பார்க்குறாங்க. ஊழல் ஒழிந்து அதன் மூலமாக மற்றது நடக்குன்னு நினைக்கிறாங்க. நல்ல வேலை நம்முடைய பிரியன் அவரும் சொன்னார், அந்த பாதையில் போகிறாங்க. அது எப்போ ஒரு மாதம் முடியாது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு முடியும். நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்த்த ஊழல் ஒழிப்பு என்பது துவங்கி இருக்கு. அதை எடுத்து சொல்றாங்க. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. முழுமையா நடக்குதா இல்லையாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். சரி, ஓகே. முதலமைச்சரும் பதில் சொல்லணும். கரெக்ட் தான். சரி, ஓகே, நான் எடுத்துக்கிறேன். உங்க பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எடப்பாடியை பத்தி எதுவுமே பேசல, ஏன்னா அவர் கோச்சுக்குவாருன்னு. ஜெயலலிதா அவரை பத்தி பேசுனேன், எம்ஜிஆரை பத்தி பேசுனேன். அவருக்கு அதுக்கெல்லாம் கோவம் வரல. எடப்பாடியார்னா கோவம் வந்துடும். சரி, ஓகே. முதலமைச்சர் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பதிலுரை வழங்கியிருக்கார். இது பதிலுரை ஆதாரமா அரசியலா என்ற தலைப்பின் கீழ் தான் 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக நாம் விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.